தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் புரியும். என்ன தெரியுமா? தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு வேத வாக்கியம் சொல்லலை, மற்ற காரியங்களெல்லாம் ஒரு வேத வாக்கியம் சொல்லும். ஆனால் தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்பதை முழு வேதாகமும் சொல்லும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பொறாமைக்கு அர்த்தத்தை இந்த ஆண்டவர் நம்ம மேல ஒரு மாதிரி பொறாமையா இருக்கிறாருன்னு சொல்றேன்ல, அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. தன்னால் விரும்பப்படுகிற ஒருவர், அதாவது தன்னை விரும்புகிறாரோ இல்லையோ, தன்னால் விரும்பப்படுகிற ஒருவர் வேறு ஒருவரிடம் ஈடுபாடு கொண்டுள்ளதாக எண்ணி மனம் கலங்குகிற அல்லது அதனால் கோபம் கொள்ளுகிற ஒரு அன்பு, இந்த அன்பு. ஆமென். நான் தான் அவனை நேசிக்கிறேன், ஆனா வேற யாருக்கிட்டையும் என்ன பண்ணுகிறான்? ஈடுபாடோட இருக்கிறான். என்கிட்ட இருக்கிற ஈடுபாடை விட அவனுக்கு அந்த பொருளிலேயும் அந்த காரியத்திலேயும் அதிக ஈடுபாடு இருக்கிறது, என்ன நினைக்கலையே அப்படின்னு மனம் கலங்குகிற, சில சமயத்தில் எக்ஸ்ட்ரீமா அவருக்கு கவலைப்பட்டு அதனால் கோபம் வருகிறதே, அந்த அன்புக்கு பேர் தான் தேவனுடைய பொறாமை. அந்த வகையில் அவர் பொறாமை கொள்வது மட்டுமல்ல, மனம் பேதலிக்கிறாராம், மனம் குழம்புகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் நாசமாக்க விடுவேன், என் மனம் குழம்புகிறது, என்னுடைய இருதயம் பரிதாபங்களால் பொங்குகிறது என்று தேவன் சொல்லுகிறார். The Bible reveals the heart of God. தேவன் ஒருத்தவங்க மேல அன்பு வச்சுட்டாருன்னா அவரால் நினைச்சா கூட அவங்களுக்கு விரோதமா ஒன்றும் செய்ய முடியல. மொத்தத்துக்கு 1000 அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல. அவரோட நீ உறவாகி விடு, ஏன்னா கோபத்தோட நியாய தீர்ப்பு செலுத்துகிறவரா வருகிறார். அதுக்கு முன்னாடியே அவரோட சமாதானமாய் அவரை முத்தம் பண்ணிடு. Go and kiss him. அவரோட போய் முத்தம் கொடுத்துரு. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்கிட்ட வந்துட்டீனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவரை விட்டு தூரமா ஓடுனீனா நீ அழிவுக்கு தப்ப முடியாது. அன்னைக்கு போய் நீ முத்தம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அதான் கிருபையின் காலம். முத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் என் ஆண்டவரை நீ முத்தம் செய்து விடு, இல்லை என்றால் நீ நினைத்தாலும் முத்தம் செய்ய முடியாத ஒரு காலம் ஒன்று வருகிறது. அவர் கோபம் அக்னி போல பற்றி எறியும் போது நீ போய் முத்தம் செய்வதற்கு உனக்கு காலம் இல்லை. இதுவே காலம். இது என்ன காலம்? என் ஆண்டவரை போய் நீ முத்தம் செய்கிற காலம். நீ முத்தம் செய்தால் பாக்கியவானாக இருப்பாய், இல்ல தவறிட்டினா உனக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதை அறிந்து. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியிலே வசனம் விதைக்கப்படுகிற நேரமாக இருக்கிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 130, 160, 100 பலன் கொடுத்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படியாக இந்த காலவெளி எங்களுடைய இதயத்தில் விழுகிற இந்த விதைகள் 30, 60, 100 தேவனுக்கென்று பலன் கொடுக்கட்டும். சத்ருவானவன் மறக்க பண்ணாமலும் அதை பலனற்று போக பண்ணாமலும் இருக்கும்படி கர்த்தராகிய தேவன் வசனத்தை வேலியடைப்பீராக. கர்த்தர் துணை நின்று பிரசங்கத்தை நிறைவேற்றினார் என்று பவுல் எழுதியிருக்கிறது போல இந்த காலவேளை கர்த்தர் துணை நின்று இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆக்சுவலாக 4ஆம் வசனம் வாசிக்கணும். இப்போ வாசித்தா கொஞ்சம் அது காலையிலே ஹாட்டாக இருக்கும். அதனால் அதோட அர்த்தம் அப்புறம் பார்க்கலாம். ஆகவே 5, 6 வசனங்களை முதலாவது வாசிக்க விரும்புகிறேன். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இதை யாக்கோபு எழுதுகிறார். இது யாருக்கு எழுதுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இது இந்த சபை, இவர் எழுதுகிற நோக்கத்தை பார்க்கும் பொழுது சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு இவர் எழுதுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது இவர் சிதறி இருக்கிற 12 கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது என்ன புரியுது? இது புறஜாதி சபை அல்ல, இஸ்ரேல் மக்களுடைய, அதாவது இஸ்ரேல் மக்கள் யூதர்களில் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு சபை. ஏன்னா இவரும் ஒரு யூதர், ஆகவே அவருடைய ஸ்டைல் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதனால் அப்படி எழுதுகிறார். கொஞ்சம் ஹார்டாக எழுதுகிறாரு, ஆனால் ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். அதிலிருந்து நாம் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம கிருபையை பற்றி பார்த்து வருகிறோம். போன வாரம் நான் இங்கே இதை விட்டுட்டு முடிச்சிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது நான் போன வாரம் ப்ரிப்பரேஷனோட பேலன்ஸ். இன்றைக்கி நான் யாருக்காகவோ இதை ப்ரிப்பேர் பண்ணலை.
போன வாரம் டைம் இல்லாதனால நம்ம முடிச்சிட்டோம் இல்லையா? ஆகவே இதை நான் இன்றைக்கு தொடர விரும்புகிறேன். நம்ம என்ன பார்த்து வந்து கொண்டு இருக்கிறோம்? ரோமர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கிரியைகளை எப்படி தேவனுடைய கிருபை மேற்கொள்கிறது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் ஒரு வசனத்தை மட்டும் நான் கோட் பண்ணிவிட்டு இதை தொடர விரும்புகிறேன். ரோமர் 9:11 நாம் என்ன வாசித்தோம் கேட்டிங்கன்னா போதும், எடுக்க வேண்டாம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஏன் அழைத்திருக்கிறார்? தெரிந்து கொண்டபடினாலே அழைத்திருக்கிறார். நேத்தைக்கோ முந்தா நாளோ யதார்த்தமாக தெரிந்து கொள்ளவில்லை. இல்லை நீங்கள் நானும் சில மனுஷர்களை தெரிந்து கொள்ளுகிறது போல அவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலகத் தோற்றதற்கு முன்னதாகவே, இந்த உலகத்தில் எதுவுமே உண்டாகிறதற்கு முன்னதாகவே தேவனுடைய மனதிலும் எண்ணத்திலும் திட்டத்திலும் நீங்களும் நானும் இருந்தோம். ஆகவே நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்ட அவருடைய தீர்மானம், தெரிந்து கொள்ளும் பொழுதே தேவன் என்ன பண்ணுகிறார்? ஒரு தீர்மானத்தோடு தெரிந்து கொள்கிறார். சரி, இவனை தெரிஞ்சுப்போம், பார்ப்போம் எப்படி நடந்துக்கிறான்னு பார்ப்போம். ஒழுங்காக இருந்தானா இவனை வச்சு நிறைவேற்றுவோம், இல்லாட்டி அவனை விட்டுட்டு அடுத்தால பார்க்கலாம் அப்படின்னு இங்கே வேதம் சொல்லவில்லை. அதாவது தேவன் தனக்கென்று உண்மையாக ஒருவனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அவர் அழைத்த அந்த தீர்மானத்தை அவன் கிரியைகளில் கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தாலும் கூட அவனை சரிப்படுத்தி தேவன் தன்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதற்காக அவர் நிறைய காரியங்களை செய்கிறார். நம்ம இன்னும் இந்த வாரம் இன்னும் சில வாரங்களில் அதை பார்ப்போம். இந்த கிருபையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இடத்துல என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறவராலே இந்த தீர்மானம் நிலை நிற்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போது மோசேயின் வாழ்க்கையை நான் போதித்தேன். மோசேயின் மூலமாக மற்ற மக்களுக்கு தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் மோசையோட வாழ்க்கையை பார்க்கும்போது கண்ணை திறந்து பார்த்தோம்னா, ஆனால் எத்தனை பேருக்கு அது மாதிரி இன்றைக்கி பார்க்க கர்த்தர் கிருபை கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நல்ல வேளை, நல்லா எழுதியிருக்கிறார் யோவான். நியாயப்பிரமாணம் மோசைக்கு கொடுக்கப்பட்டது, மோசைக்கும் மோசையின் மக்களுக்கும் கொடுக்கப்பட்டது, மோசைக்கும் மோசையின் மூலமாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதுன்னு எழுதவே இல்லை வேதத்தில். மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு எழுதியிருக்கிறது இல்லையா? மோசையின் வாழ்க்கையை கவனித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. மற்றவர்கள்லாம் போனால் அடி உடனடியாக பரிசுத்தம் இல்லாமல் போனாலே அங்கே செத்து போகிறார்கள். வரவே கூடாதுங்கிறார் கர்த்தர். வருஷத்துக்கு ஒருத்தர் தான், வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மட்டும்தான் எங்கிட்ட வரணுங்கிறாரு. அதில் ரொம்ப அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். எவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன்! அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தேவன் கிருபாசனன்னு ஒன்று வச்சுட்டு அங்கேருந்து தான் நான் பேசுவேன், ஆனால் என்னுடைய தாசனாகிய மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போது அன்னைக்கே அவங்க ஒன்று கவனிச்சிருக்கணும், ஒரு விஷயம் கவனிச்சிருக்கணும். நம்மை வரவே வேண்டாம் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய குடும்பத்திலே பிறந்த நம்முடைய சகோதரனாகிய மோசேயை என்னிடத்தில் வா என்று சொல்லுகிறாரே, அப்போ தேவன் பட்சபாதம் உள்ளவரா? இந்த ரோமர் 9 எழுதியிருக்கிறது போல தேவன் என்றைக்குமே பட்சபாதம் உள்ளவர் இல்லையே. அப்போ என்ன விஷயம்? இதை கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ மோசைகிட்டே கேட்டிருக்கலாம், மோசே இந்த நியாயப்பிரமாணமும் இந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளும் நன்மையானவைகள் தான், அவைகள் நமக்கு மற்ற மக்களை விட நாம் விசேஷமானவர்கள் என்பதற்கு அடையாளமாக தேவன் இதை கொடுத்திருக்கிறார். தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம், நீ எப்படி போய் தேவனோடு முகமுகமாக பேசுறியோ அந்த உறவைத்தான் நாங்களும் விரும்புகிறோம். அதுக்கு என்ன வழின்னு எங்களுக்கு கொஞ்சம் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லு, இதெல்லாம் நாங்கள் சரியாக செய்வோமான்னு எங்களுக்கு தெரியல. அதாவது நீ சந்திக்கிறது போல நாங்களும் சந்திக்கிற அந்த இடத்துக்கு ஒருவேளை வந்துட்டோம்னா அப்போ நாங்கள் இதை கரெக்டாக செய்வோம்னு நினைக்கிறோம் ஒழிய, இதை நாங்கள் சரியாக செஞ்சுட்டு நீ இருக்கிற இடத்துக்கு எங்களால் வர முடியாது. ஆனால் நீ இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னா இதை நாங்கள் சரியாக செய்வோம். ஏனென்றால் விசுவாசத்தினாலே நாம் நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோம் என்று ரோமரில் பவுல் எழுதுகிறார். ஹல்லேலூயா. தேவன் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ நோ அபவுட் காட், அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அப்போ நம்ம என்ன நினச்சிக்க கூடாது, ஒருத்தனை கெட்டவனாக ஆண்டவர் தான் சிருஷ்டிக்கிறார், ஒருத்தன் தப்பானவனாக சிருஷ்டிக்கிறார், அப்படி கிடையாது. அதாவது நான் தப்பு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் தப்பு செய்வனா செய்ய மாட்டேனான்னு தேவனுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா அவர் தேவன், சர்வஞானி. நாளைக்கு நான் என்ன செய்வேன், நாளானைக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு கர்த்தருக்கு கரெக்டாக தெரியும். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு முன்னாடியே சொல்லிடுறாரு. ஆனால்
நான் வந்து அதாவது ஆரம்ப நாட்களில் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை நான் பைபிள் காலேஜில் போய் சொல்கிறேன், பதில் சொல்கிறேன். ஒருத்தர் கேட்குறாரு, சரி இப்போ வந்து யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தானே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால் சொன்னேன், அது தேவனுடைய சித்தம். என்ன சொன்னேன்? தேவனுடைய சித்தம். ஏன்னா பைபிளில் எழுதியிருக்குதுல்ல, நான் வசனத்தோடு ஆதாரமாக பேசுகிறேன். முன் நியமிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆகிலும் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ. அப்போ முன் குறிக்கப்பட்டபடியே தேவகுமாரன் போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து யூதாஸ் காரியத்துன்னு ஒருத்தன் வந்து இயேசுவை காட்டி கொடுப்பாங்கிறது தேவனுக்கு தெரியும். அதனால் யூதாஸ் காரியத்தை கர்த்தர் அப்படி உண்டாக்குனார் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். அப்போ தான் அது ரொம்ப சரியானது போல தோணும், அநேகர் அது போல் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அது முற்றிலும் தவறானது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல, மனிதர்களுக்கு தேவன் சித்தத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அவன் நினச்சா அதை அவாய்ட் பண்ணியிருக்க முடியும். அப்படி ஒருவன் பிறவாமல் இருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் கூட இயேசு சொல்கிறார். ஆனால் அவன் தன்னுடைய மனதை, அதாவது இயேசுவை காட்டி கொடுக்குறோங்கிறது வந்து ஒரே நாளில் உண்டான ஒரு விருப்பம் இல்லை. டக்குன்னு அப்படி பண்ண முடியாது. சத்ரு ஆரம்பத்திலேருந்தே இவனுடைய கேரக்டரை பார்க்குறாரு, பிசாசு பார்க்குறான். இவனுடைய கவனம் எல்லாமே பணப்பையின் மேல் இருக்கிறது. கூடவே இருக்கிற தேவகுமாரன் மேல் இருக்கிற அன்பை விட அவர் அந்த பொறுப்பை கொடுக்குறாரு அவங்ககிட்ட, நீ தான் ட்ரெஸரர் ஆயிரு, நீ தான் இந்த இதெல்லாம் பணத்தெல்லாம் வந்து நிர்வாகம் பண்ணு கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது அவனுடைய மனம் வந்து அங்கே பிசாசுக்கு ஏன் இடம் கொடுத்தான்னா பணத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய அங்கேயே அவனுக்கு முடிஞ்சு போச்சு. அப்போ இவனுடைய நோக்கம், அதாவது தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவர் இஸ் டைரக்டிங் நோ. கர்த்தர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், ஆனால் சர்பத்தையும் தேவன் தான் சிருஷ்டித்தார். அப்போ தேவன் தப்பானவரா? இல்லை. ஆனால் சர்பத்துக்குன்னு ஒரு விசேஷமான ஞானத்தை கொடுத்துருந்தார். சர்பம் வந்து ரொம்ப தந்திரமானது. நெகட்டிவாக பார்த்தா, பாசிட்டிவாக பார்த்தா ஞானம் உள்ளது. அதாவது ஞானத்தை பாசிட்டிவாக நேர்மறையாக பயன்படுத்திங்கன்னா ஞானம், ஞானத்தை நெகட்டிவாக குறுக்கு வழியில் பயன்படுத்திங்கன்னா அது பேர் தந்திரம். தந்திரமாக இருக்கிறவங்களாம் ஒன்றும் தெரியாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது. தந்திரங்கிறது ஒரு விதமான ஞானம். ஆமேன். தேவனுக்கு பயன்படுத்தினால் ஞானம், பிசாசுக்கு பயன்படுத்தினால் தந்திரம். அப்போ என்ன பண்ணுறான் பிசாசு? அந்த எல்லா சிருஷ்டியும் பார்க்கும்போது ஒரு ஆடு ஒரு மாடு எதையுமே தெரிஞ்சுக்கல, கரெக்டாக பார்க்குறான். எது நெளிவு சுழிவு தெரிந்தது. அனாவசியமாக ஒரு இடத்துல போய் சர்ப்பம் என்ன பண்ணாது, தேவையில்லாமல் தன்னை வெளியே கொண்டு காமிக்காது, உள்ள மறைஞ்சு தான் இருக்கும். அனாவசியமாக கூட்டம் உள்ள இடத்துலையோ சத்தம் உள்ள இடத்துலையோ தனக்கு ஆபத்து வரும் என்று நினைக்கிற இடத்துல அது தன்னை வேகமாக கொண்டு வந்து வெளிக்காட்டவே காட்டாது. தெரியாமல் வந்தாலும் வேகமாக ஓடிறதான் பார்க்கும். ஆகவே தான் இயேசு சொல்லுகிறார், புறாவை போல கபடமற்றவர்களாக இருங்கள், புறாவை போல இன்னசென்ட்டாக இருங்க நல்ல காரியத்தில். ஆனால் ஆபத்து என்று வரும் பொழுது உலகத்தில் இங்கே உங்களை வெளிப்படுத்துகிற விதத்திலே நீங்கள் சர்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்கள். எல்லா இடத்துலையும் போய் உங்களை வெளிப்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை நீங்களே வாங்கிட்டு நீங்களே போய் மாட்டி அவஸ்தைப்படாதீங்க. எது உங்களுக்கு தேவையோ அதில் போய் தலையிடுங்க, இல்லாட்டி சைலண்ட்டாக உங்களுக்கு அங்கே விட்டு போயிடுங்கிறாரு. மோசேட்ட கேட்கலாம், நீங்கள் எப்படி தேவனோடு இடைப்படுகிறீரோ அப்படி நாங்களும் தேவனோடு கூட நாங்கள் வாழ விரும்புகிறோம். நியாயப்பிரமாணத்தை குறித்து எங்களுக்கு அந்த விசுவாசத்தினாலே நிலைநிறுத்துகிற கிருபை வேண்டும் என்று கேட்டிருந்தால் அவர்கள் என்ன பண்ணியிருக்கலாம்? அன்றைக்கே தப்பிச்சிருக்கலாம். இன்றைக்கி தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? கிருபையை கொடுத்துருக்கிறார். அப்போ கிருபைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக சொல்லணும்னா கிருபை நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வருதுன்னா, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்கிற இடத்துக்கு கிருபை நம்மை கொண்டு வருகிறது. அப்போ கிருபையில் நாம் வளர்கிறோம் என்றால் அர்த்தம் என்ன? தேவனை எவ்வளவு புரிந்து கொள்ள நாம் என்ன பண்ணுகிறோம்? அந்த புரிந்து கொள்ளுதலில் வளரும் பொழுது நாம் கிருபையில் வளர்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த புரிந்து கொள்ளுதல் என்ன பண்ணுகிறது? கர்த்தரை குறித்த சரியான அறிவும் புரிந்து கொள்ளுதலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்மை விட்டு மாற்றுகிறது. அப்படித்தான் நம்ம மாறுறோமே ஒழிய யாரும் திட்டுறதுனாலையோ, வேதத்தை இன்றைக்கெல்லாம் வாசிச்சுட்டே இருக்கலாம், பல முறை வாசித்தா கூட, டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நம்முடைய இருதயம் மனம் சிந்தை எல்லாம் தேவனோடு கூட கனெக்ட் பண்ணாமல் பைபிள் வாசிக்கிறது வேஸ்ட்டு.
நம்முடைய இருதயம் மனம் சிந்தையெல்லாம் அவரோட ஒரு உறவு இல்லாமல் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு. நம்முடைய இருதயம் மனம் புரிந்து கொள்ளுதலோடு பண்ணுற ஜெபத்திற்கு நல்லா அழகாக நீரோடை போல போகும், டைம் தெரியாது. தேவனை புரிந்து கொண்டு அன்பு செலுத்தி அவரோட இருக்க உறவின் அடிப்படையில் இந்த வேத புத்தகத்தை வாசித்தோம்னா அது ஜீவனாக இருக்கும். இல்லாட்டி எழுத்து கொள்ளுங்கிற இடத்துக்கு போயிடுவோம். எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பிக்கிறது. தேவனை புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயம், அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறார். 5ஆம் வசனம், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அநேகமாக எனக்கு இந்த ஒரு வசனத்தை விளக்குறதுல இன்றைக்கி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப நல்ல ஒரு ப்ரெசன்ஸை என்னுடைய இப்போது நான் உணர்கிறேன். ஆவியானவர் அற்புதமாய் பேசி கொண்டு இருக்கிறார். ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் எப்படி உணர்றீங்க? ஆமென். தேவன் பேசுகிறதுக்கும் மனுஷன் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தமிழ் மொழிபெயர்ப்பு. நம்மளுடைய தமிழ் வேதாகமம் தேவ பக்திக்கு ஏதுவாக ஆவிக்குரிய விதத்தில் இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாங்க. 2 வார்த்தைகள் போட்டிருக்காங்க, வைராக்கிய வாஞ்சை. வைராக்கியங்கிறது ஒரு நல்ல வார்த்தை, வாஞ்சைங்கிறது ஒரு நல்ல வார்த்தை. இது ரொம்ப டீசெண்டாக தேவ பக்திக்கு ஏதுவாக தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வாசிக்கிறதுக்கு நல்லா இருக்குதே ஒழிய இந்த வசனத்தோட ஆழத்தை இது புரிந்து கொள்ள உதவி செய்யவில்லை. தமிழ் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது கேஜேவி, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுதான் பழைய மொழிபெயர்ப்பு, அதுலேருந்தே பார்த்தீங்கனாலே இந்த வசனத்தோட அர்த்தம் உங்களுக்கு கொஞ்சம் வேறு விதமாக புரியும். ஒருவேளை தமிழே தெரியாதவங்க இந்த வசனத்தை வாச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆழமாக புரியும். 2வது காரியம், வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? எப்போதுமே அந்த மாதிரி ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணாங்கன்னா அந்த வசனம் எங்கேயாவது இருக்கும். பழைய ஏற்பாட்டில் போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்து ஏசாயாலேருந்து எடுத்து பேசுகிறாங்க, இது எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்திலேருந்து எடுத்து பேசுகிறாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வசனம் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறாருன்னு வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எங்கன்னா சர்ச் பண்ணிங்கன்னா அது பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இருக்காது. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமே இல்லைங்கிறதுனால இவர் போய் சொல்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. இவர் எதனால் சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, இவர் பழைய ஏற்பாட்டு மொத்தத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு மொத்தத்தையும் வாசிக்கணும், அல்லது முதலாவது இருக்கிற அந்த தோராவாகிய 5 புஸ்தகங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகும், உபாகமம், இது 5ஐயும் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வருவீங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு. தேவனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வசனம் புரியும். என்ன தெரியுமா? தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு வேத வாக்கியம் சொல்லலை. மற்ற காரியங்களெல்லாம் ஒரு வேத வாக்கியம் சொல்லும். ஆனால் தேவன் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்பதை முழு வேதாகமும் சொல்லும். ஆமென். முழு வேதாகமும் எந்த வசனத்தை வாசிங்கனாலும் தேவன் எதை சொல்ல விரும்புகிறார்? நான் உங்கள் மேல் வைராக்கிய வாஞ்சையுடையவராக இருக்கிறேன். ஆமென். அதுதான் அதோடைய முழு அர்த்தம். இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. எனக்கு யாக்கோபு எழுதின இந்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை தேவனுடைய இருதயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர்? தேவர் சென்சிட்டிவானவர். தேவன் ஒரு உணர்வு பூர்வமானவர். அதுதான் சொன்னேன். இந்த வாட்டி கிருபையை பற்றி போதிக்கிறதில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் உங்களை என்னை விட உணர்வு பூர்வமானவர், சென்சிட்டிவ். அதை தான் இங்கே அவர் சொல்ல வருகிறார், வைராக்கிய வாஞ்சை. சரி, இந்த வைராக்கிய வாஞ்சைக்கு ஒரு வசனத்தை வேணால் காமிக்கலாம், அதுதான் பொருந்தும். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதை சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். யாத்ராகமம் 34:14, கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது. தமிழில் தான் அப்படி தான் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சல் உள்ள தேவனே, ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். அங்கே வைராக்கியங்கிற ஒரு வார்த்தையை போட்டாங்க, இங்கே எரிச்சல்ங்கிற ஒரு வார்த்தையை போட்டாங்க. என்ன தேவனுக்கு என்ன வைராக்கியம், தேவனுக்கு என்ன எரிச்சல்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷில் வாசிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? எக்ஸோடஸ் 34:14, ஃபார் thou shalt worship no other God, for the Lord whose name is jealous
இஸ் எ ஜெலஸ் காட், அதாவது அவர் பொறாமைப்படுகிறவர் என்ற அர்த்தம். ஆமென். என்ன தேவனை போய் பொறாமைப்படுறோம்னு சொல்றீங்க? இது உலக பிரகாரமான பொறாமை அல்ல, இது தெய்வீகமான பொறாமை. இது எப்படிப்பட்ட பொறாமைங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் வாசிச்சோம்னா நம்ம வைராக்கிய வாஞ்சை உடையவர்னு சொல்லி, அதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 2 வார்த்தை. ஒன்று கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இப்படி இருக்கும். எப்படி இருக்கு பாருங்க. Do ye think that the scriptures saith in vain, the spirit that dwelt in us lusteth to envy? 2 வார்த்தைகள், லஸ்ட், envy என்று வருகிறது. லஸ்ட்னா என்ன அர்த்தம்? இச்சை. envyனா என்ன அர்த்தம்? பொறாமை. அதாவது உங்களில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், இச்சைங்கிறது ஸ்ட்ராங் டிசையர், ரொம்ப அதிகமான உங்கள் மேல் பொறாமை உள்ளவர் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ எந்த அளவுக்கு இந்த எழுதின இந்த மனிதருக்கு தேவனுடைய இருதயம் புரிஞ்சிருக்கும். தேவனுடைய இருதயம் புரியாமல் இப்படி ஒருத்தர் எழுதவே முடியாது. சரியா? சரி, இன்னொரு மொழிபெயர்ப்புலேருந்து காமிக்கிறேன் பாருங்க. டிபிடின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அதில் இப்படி எழுதியிருக்கு. டஸ் த ஸ்கிரிப்சர் மீன் நத்திங் டு யூ தட் சேஸ் the spirit that God breathed into our hearts is a jealous lover who intensely desires to have more and more of us? தமிழ் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, தேவன் நம்முடைய இருதயங்களில் ஊதி இருக்கிற அந்த ஆவியானவர் ஒரு பொறாமை கொண்ட காதலராக இருக்கிறார். எப்படிப்பட்ட பொறாமை கொண்ட காதலராக இருக்கிறாராம்? மேலும் மேலும் நாம் அவருக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும், அவருக்கு அவைலபிளாக இருக்க வேண்டும். அவர் எப்பெல்லாம் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு நான் அவைலபிளாக இருக்க வேண்டும் என்று தீவிரமாக விரும்புகிறார் என்று சொல்லும் வேதம் உங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையா? இந்த 2 அர்த்தம் தான் அந்த வைராக்கிய வாஞ்சைக்கு அர்த்தம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம இன்னைக்கு வழக்கத்தில் சொல்கிறோம்ல, பொசசிவ்னஸ். ஒரு ஃப்ரெண்டு பொசசிவாக இருப்பான். எனக்கு தான் நீ ரொம்ப, எல்லாரும் நிறைய ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான், டீப்பாக இருப்பான். கணவன் மனைவியில் என்ன இருக்கும்? அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். லவர்ஸ்குள்ளே அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். என்ன பொசசிவ்னஸ்னால் என்ன? டிமாண்டிங் சம்ஒன்ஸ் டோட்டல் அட்டென்ஷன் அண்ட் லவ். அவனுடைய அல்லது அவளுடைய முழு கவனமும் அன்பும் என்மேல் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் பொசசிவ்னஸ். யாருக்குமே அதை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த வசனம் புரியும். தேவன் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். யார் விசேஷமா? ஆவியானவர். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமல்ல, அவர் யாராக இருக்கிறார்? நான் விரும்புகிறபடி நான் எப்பொழுதெல்லாம் விரும்புகிறேனோ என்னால் அதிகமாய் ஆளப்பட வேண்டும். என்னை தவிர எனக்கு கொடுக்கிற அன்பை போல இந்த உலகத்தில் யாருக்குமே இவனோ இவளோ தன்னுடைய அன்பையோ கவனத்தையோ கொடுக்கக்கூடாது. உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்ற தேவனுடைய பிரமாணத்தின் கட்டளையை இவர் எனக்குள் இருந்து நிறைவேற்ற விரும்புகிறார். ஆகவே இவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போதான் இந்த ஹாட்டான வார்த்தை ஏன் இப்படி எழுதியிருக்கிறான்னு புரியும். யாக்கோபு நல்லா பேசியிருக்கிறார் ஆவியானவர். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதெல்லாம் புரிஞ்சாதான் இந்த வசனம் புரியலாட்டி என்னடா ஒரு எபிரேய ஆசிரியர் இப்படி எழுதுறாரு, மோசமாக திட்டுறாரு, அதுவும் புதிய ஏற்பாட்டு சபை இப்படி திட்டலாமான்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ 4ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, கேட்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இந்த அர்த்தத்தில் தான் இது எழுதப்பட்டு இருக்கிறது. உலக சிநேகம். ஏற்கனவே யோவான் எழுதுகிறார், ஒருவனுக்கு இந்த உலகத்தின் மேல் அன்பு இருந்தால் அவனுக்கு பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. என்ன எந்த அர்த்தத்தில் இந்த உலகம்னு இவங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்த்தையை வச்சு புரிஞ்சுக்கலாம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, இதே வார்த்தையை இயேசு ஒரு இடத்துல சொல்லுகிறார். இயேசுவை பார்த்து யூதர்கள் கேட்குறாங்க, நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். மத்தேயுவில் வருது அது. நீர் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் ஒரு அடையாளத்தை தேடுகிறார்கள். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அதுவே இவர்களுக்கு கொடுக்கப்படும் அடையாளமாயிருக்கும். ஏன் ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுகிறார்? இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அப்படின்னா அவங்களுடைய பர்சனலான லைஃபை எப்படி சொல்லல அவர்.
எதை சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உண்மையற்ற தன்மை அப்படி சொல்கிறார். அன்ஃபெய்த்ஃபுல் பீப்புள் டு காட். தேவனுக்கு உண்மையற்றவர்கள். தேவன் தான் எங்கள் தேவன் என்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே முதல்ல இருக்க மாட்டார். எல்லாருக்கும் விசேஷமாக பொருளாசையும் பணத்தினால் நிறைந்த மாயக்காரர்களாக அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் யாரு? பரிசேயரும் சதுசேயரும் இருந்தார்கள். இவர்கள் தேவனை தேவன் என்று சொன்னாலும் அவர்கள் இருதயத்தில் உலகம், அதாவது ஒரு காரியத்தையும் இந்த உலகம் எப்படி அப்ரோச் பண்ணுது, அதுதான் உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம். உலகத்துடைய ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ளே பெனட்ரேட் ஆகிட்டே இருக்குது. நம்ம பார்த்து ஃபேஸ்புக், மீடியா, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் என்ன காண்பிக்க விரும்புகிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தே வாண்ட் டு எக்ஸ்போஸ் தெம் செல்ஃப். குடும்பத்தையே ஒரு மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணுறது, குழந்தைங்களும் எக்ஸ்போஸ் பண்ணுறது, அப்புறம் எப்படி அவங்க லவ் பண்ணுறாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறது, அவங்க புருஷன் முன்னாடி எப்படி பேசிக்கிறாங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறது. இப்போ உலகமே இந்த டோட்டல் எக்ஸ்போசிங் கண்டிஷனுக்கு போயிட்டு எதெல்லாம் 4 செவத்துக்குள்ளே இருக்கணுமோ எல்லாமே எவ்ரி ஒன் வாண்ட் டு எக்ஸ்போஸ் தெம் செல்ஃப் டு த வேர்ல்டு. ஒருத்தவங்கிட்ட பார்க்க முடியாத ஒரு சில இடங்கள் தான் இன்னைக்கு இருக்குது. அவங்கள நம்ம நேரில் போய் பார்க்கவே வேணாம், அவங்களோட எல்லாத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இன்னைக்கு ஒரு சில இடத்த நல்ல வேளை மறைக்கிறாங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ணப்பட்டு விட்டது ஒரு நடிகைக்கும் ஒருவருக்கும். அவங்க எங்கெங்கே போகிறாங்க, அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, எவ்ரி திங் இஸ் பீயிங் எக்ஸ்போஸ்ட். அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் போயிட்டுருக்கு. அப்போது சபையில் உள்ளவர்களுக்கும் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவான்ட்டு நம்மளுக்கும் அந்த இது வருது. நானும் என்னை எக்ஸ்போஸ் பண்ணணும், நானும் என்னை வெளியில் காமிக்கணும், மேக்சிமம் எவ்வளோ என்னுடைய உடம்பெல்லாம் நான் எல்லாருக்கும் காண்பிக்கணுமோ அதை காண்பிக்கணும். ஆண்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுற காரியத்தின் மூலமாக காண்பிக்கிறது போல் அவங்க காண்பிக்கிறாங்க. பெண்கள் அவங்களும் வித்தியாசமாக. ஸோ என்ன காண்பிக்க விரும்புகிறாங்க, அதாவது நான் சொல்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபேஸ், ஒரு ஃபேமிலி, அதை சொல்லலை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜென்ரல் திங். அதாவது ரொம்ப மோசமாக ஒருத்தரை பார்த்தா அவர் ஆல்ரெடி எனக்கு தெரியும், அவரோட நான் வாழ்ந்தது போல் ஒரு உணர்வு வந்துடும். அது பேர் தான் அறிந்திருக்கிறேன். ஒருவர் அறிந்து கொள்கிறது எது, எப்படி பர்சனலாக அவரோட இருந்து சில நாட்கள் வாழும் பொழுது நான் அவரை அறிந்து கொள்கிறேன். ஆனால் தெரியாத ஒருத்தரே இன்றைக்கி நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும் த்ரூ மீடியா. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு உலக ஸ்நேகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்து நீயும் அப்படியே இருந்தீன்னா இந்த வார்த்தையை தான் அவர் அப்ளை பண்ணுவார். விபச்சாரரே, விபச்சாரியே, உலக ஸ்நேகம், உலகம் வாழ்கிற விதமாகவே நீ வாழ நினைத்தால் அது தேவனுக்கு விரோதமான பகை என்று உனக்கு தெரியாதா? நீ அப்படி இருக்க விரும்புனீங்கன்னா நீ கர்த்தருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே எதிரியாக மாறிடுற. ஆட்டோமேட்டிக்காக யூ ஆர் நாட், தேவனுடைய கிருபையில் நீ வளர முடியாது. தேவன் உனக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறார். கீழ்வசனங்கள் பார்ப்போம். 6ஆம் வசனம், அது அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். என்ன பெருமை? இதான் பெருமை. தேவ சித்தத்துக்கு, தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக வாழாத ஒரு வாழ்வு. அன்னைக்கு அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க, இன்னைக்கும் அப்படிதான். எங்கேயோ போயிட்டு இருக்கு சர்ச்சு ஒரு பக்கம். நம்ம அதெல்லாம் அடுத்த வாரத்தில் நான் பேச விரும்புகிறேன். இந்த வாரம் வசனத்தை பார்ப்போம். உலகத்தை பார்த்தா ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, உலகம் இப்படி போயிட்டுருக்கேன்னு. ஒரு பக்கம் சபையை பார்த்தா இன்னும் கவலையாக இருக்குது. எல்லா கவலையும் சேர்த்து வச்சு கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன், அடுத்த வாரம் பார்ப்போம். அதெல்லாம் சொன்னார், கவலைப்படாத, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. அது எப்படி முடியுங்கிறத அப்புறம் நம்ம பேசுவோம். இன்றைக்கி இந்த வசனத்தை மட்டும் பார்ப்போம், ஜஸ்ட்டு சொல்லி வைக்கிறேன். ஏன்னா தேவனுடைய மனிதர்களுக்கு கொஞ்சம் உண்மையிலே ஒரு வரணும். அதாவது தேவனுடைய மக்கள் தவறு பண்ணாங்க, தேவனே அலோவ் பண்ணி ஆலயத்தை தீக்கிரையாக்குனார். நெகேமியா அடிமைத்தனத்தில் இருக்கிறான். ஆனால் இவர்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் தேவன் அதை செலுத்தியிருந்தா கூட ஒருத்தன் உட்கார்ந்து அங்கே அழுதுகிட்டு இருக்கான். என்னுடைய தேவனுடைய ஆலயம், என்னுடைய எருசலேம் இப்படி அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறதே ஒருத்தன் வருத்தப்பட்டான் தூர தேசத்துலேருந்து. இத்தனைக்கும் அவன் பானபாத்திரக்காரனாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வருத்தப்பட்டான். கர்த்தர் அவனுடைய வருத்தத்தை கேட்டார். அது ஒரு உண்மையான வருத்தம், ரியலி த காட் சாரோ. தேவரகமான வைராக்கியம், தேவரகமான துக்கத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார்.
அவனுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். ராஜாவின் கண்களில் கிருபை பெற்றவனாக மறுபடியும் வந்து எருசலேமின் அலங்கத்தை ஒரே ஒரு மனிதனாக கட்டி முடித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் எல்லாரும் அடிமைத்தனத்தில் பாபிலோனுக்கு விற்கப்பட்டு போயிருந்தாலும் அங்கே தானியேல் உபவாசித்து தேவனுடைய முகத்தை தேடுகிறான். தன்னுடைய பாவத்திற்காக அல்ல, தன் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவன் பரலோக தேவனை நோக்கி 21 நாள் உபவாசித்த பொழுது கர்த்தர் தன் தூதனை அனுப்பி அவனோடு காரியங்களை பேசினார். நீ இப்போ கவலைப்பட்டு அழுதாலும் இப்போ காரியங்கள் மாறாது. எரேமியாவின் புஸ்தகத்தின் வாசித்து அவன் தெரிந்து கொள்ளான். இன்னும் 70 வருஷங்கள் இவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கிறேன் சொல்லி கர்த்தர் பின்னாடி மேசியா வரும் வரைக்கும், உலகத்தின் முடிவு வரைக்கும் தானியேலுக்கு தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்கிறார். கிருபை என்பது என்ன? தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக கொடுப்பதுதான் கிருபை. என்னுடைய அக்கிரமத்திலேயே நான் தொடர்ந்து வாழும்படியாக தேவன் எனக்கு கிருபை கொடுக்கவில்லை. என் அக்கிரமங்களை விட்டு நீங்கி இன்னும் உலகத்தில் இருக்கிற மற்ற காரியங்களுக்கு என்ன தீர்வை தேவன் கொடுப்பார் என்று தேவனிடத்தில் விசாரிக்கிறவர்களுக்கு தேவன் கிருபையை பெருக பண்ணுகிறார். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நீ எவ்வளோ நாள் கீழ்ப்படியாமல் போனாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கீழ்ப்படியாமைக்கு வருகிற காரியங்கள்லாம் அடுத்த வாரம் சொல்கிறேன். ஏன் சிலர் கீழ்ப்படியாமே போகிறாங்கன்னா அதை கேட்டால் இன்னும் நமக்கு பயமாக இருக்கிறது. சரி, அவர் இவ்வளவு நம்மையில் என்ன பண்ணுகிறார்? அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த பொறாமைக்கு அர்த்தத்தை இந்த ஆண்டவர் நம்ம மேலே ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லை, அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறேன் பாருங்க. தன்னால் விரும்பப்படுகிற ஒருவர், அதாவது தன்னை விரும்புகிறாரோ இல்லையோ, தன்னால் விரும்பப்படுகிற ஒருவர் வேறு ஒருவரிடம் ஈடுபாடு கொண்டுள்ளதாக எண்ணி மனம் கலங்குகிற அல்லது அதனால் கோபம் கொள்ளுகிற ஒரு அன்பு, இந்த அன்பு. ஆமேன். நான் தான் அவனை நேசிக்கிறேன், அவன் நேசிக்கிறான், அவன் மேல் நான் நேசிக்கிறேன். ஆனால் அவன் என்னை விட்டுட்டு வேற யார்கிட்டையோ ஒருத்தர் என்ன பண்ணி வேற யாருக்கிட்டையோ என்ன பண்ணுகிறான்? ஈடுபாடோடு இருக்கிறான். என்கிட்ட இருக்கிற ஈடுபாடை விட அவனுக்கு அந்த பொருளிலேயும் அந்த காரியத்திலேயோ அதிக ஈடுபாடு இருக்கிறது, என்ன நினைக்கலையே அப்படின்னு மனம் கலங்குகிற, சில சமயத்தில் எக்ஸ்ட்ரீமாக அவருக்கு கவலைப்பட்டு அதனால் கோபம் வருகிறதே, அந்த அன்புக்கு பேர் தான் தேவனுடைய பொறாமை. அந்த வகையில் அவர் பொறாமை கொள்வது மட்டுமல்ல, மனம் பேதலிக்கிறாராம், மனம் குழம்புகிறார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் நாசமாக்க விடுவேன், என் மனம் குழம்புகிறது, என்னுடைய இருதயம் பரிதாபங்களால் பொங்குகிறது என்று தேவன் சொல்லுகிறார். The Bible reveals the heart of God. Amen. தேவன் ஒருத்தவங்க மேலே அன்பு வச்சுட்டாருன்னா அவரால் நினைச்சா கூட அவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அது அன்பு. அப்படி இல்லைன்னா அது பேர் அன்பே இல்லை. ஆமேன். இது உலக பிரகாரமான பொறாமை இல்லை. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் பவுல் அப்படி எழுதுகிறார்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் பவுல். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு? தன் வாழ்க்கையை கல்யாணம் பண்ணாமல் ஒரு முடிவு எடுக்கிறார் பவுல். இது நிமித்தம் அவர் ஒரு இடத்துல கேட்குறாரு, பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும் செய்கிறது போல ஒரு மனைவியாகிய ஒரு சகோதரி அழைத்து கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? ஏன் அப்போஸ்தலர்கள் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கா? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சிலர் கல்யாணத்தை தவிர்த்து விடுகிறார்கள். பவுல் போன்றவர்கள் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். அதை கட்டளைன்னு சொல்லலை, நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்லலை. சில காரியங்களை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஆலோசனை கூட சொல்ல அவர் வேறு விதமாக சொல்லுவார். இதை நான் இப்படி நம்ம எடுத்துப்போம், எக்ஸாக்டாக வசனத்தில் எப்படி இருக்குன்னு தெரில. என்னுடைய ஆலோசனையாக சொல்லுகிறேன், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் ஒரு காரியம் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 32 முதல் 33. நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். இதெல்லாம் ஒரு சாதாரணமான வசனம் இல்லை. அதை அப்படியே குடும்பத்தோடு இணைக்கிறார். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறானாம். அப்போ ரெண்டுமே ஒரு உறவுகளின் அடிப்படையில் சொல்கிறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா கிட்டத்தட்ட இவர் கல்யாணம் பண்ணிட்டது போல ஆயிடுறேன்,
இவருக்குரியதுக்காக கவலைப்படுறேன், இவருடைய ராஜ்யத்துக்காக கவலைப்படுறேன், இவருடைய சபைக்காக கவலைப்படுறேன், எனக்கு அதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா நான் இவர் மேலே அதிகமாக அன்பு வச்சுட்டேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா குடும்பத்துக்கும் நான் என்னுடைய அட்டென்ஷனை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வேணாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் இவர் என்ன பண்ணுறாரு, நான் கல்யாணமே பண்ணிக்கலன்னு விட்டார். ஆமென். ஆகவே ஆலோசனையாக சொல்கிறாரு, உண்மையிலே நீ கர்த்தருக்காக ரொம்ப கவலைப்படணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு இருக்கணும்னா நீ விவாகம் பண்ணிக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா நீ அப்படி பண்ணிட்டீன்னா அவளுக்கு எப்படி அவளை அட்ஜஸ்ட் பண்ணி அவளுக்கே பிரியமாக இருக்கலாங்கிறதுலே உன்னுடைய வாழ்க்கை போயிடும். உலகத்துக்குரிய காரியங்களுக்காக நீ கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இதை நானும் ஆலோசனை தான் சொல்கிறேன். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்ட். அவர் மேலே இருக்கிற அன்புக்கு ஒரு உன்னதமான உச்சக்கட்ட ஒரு நிலைமை இங்கே நான் பார்க்கிறேன். இன்னொரு விதத்தில் நான் சொல்லுகிறேன், ஏன் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் தன் ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு கூட கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க போய் அதில் போய் மாட்டிப்பாங்க, இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணுன்னு. ஆனால் ஒரு சிலருக்கு ஏன் தேவன் பொருளாதார கிருபைகளை கொடுக்குறாருன்னா, அவன் போய் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், அங்கே போய் இனிமேல் இதுக்காக இவன் போயிட்டு அங்கங்கே நிற்கக்கூடாது, என் பிள்ளைக்கு தேவையானதை கொடுத்துணும். ஏன்னா இவன் நான் செப்பரேட் பண்ணிக்கிறேன், எனக்காக இவனை செப்பரேட் பண்ணிக்கிறேங்கிறார். ஆமென். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் பணத்தின் மேல் பணத்தையும் மூட்டையின் மேலே மூட்டையும் சொத்தின் மேல் சொத்தையும் குவிச்சிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? காலம் ஃபுல்லாக சாகிற வரைக்கும் குவிச்சுவிட்டு கர்த்தருக்கு ஒன்றுமே செய்யலைன்னா அதனால் என்ன பிரயோஜனம்? யாருக்கு அதிகமாக கொடுக்கிறார்களோ கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்தில் அதிகமாக கணக்கு கேட்பார். ஆமென். யாருக்கு தேவன் அதிகமாக இப்படிப்பட்ட கிருபைகளையும் வசதிகளையும் வாழ்க்கையில் கொடுத்து தன்னோட வச்சுக்கணும் விரும்புகிறாரோ அவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்க அவங்கள பார்த்து என்ன பண்ணலாம், அட்ராக்ட் பண்ணலாம். அவனுக்கு பொறுப்பு ஜாஸ்தி, அவன்கிட்ட அதிகமாக தேவன் கேள்வி கேட்பார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல எபிரேய அந்த ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்ஃபெய்த்ஃபுல், உண்மையற்றவர்களாக இருக்கிறதை என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. உலகத்துடைய ஒரு பெரிய வல்லமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உலகம் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு விதத்தில் தேவனை விட்டு நம்மை அதனண்டையில் இழுக்கிறதற்கு அது நம்மை கவர்ந்து இழுக்கிறது. ஆமென். அதோடைய கவர்ச்சி எப்போயுமே மாறல. சரி, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, அன்னைக்கு எது உலகம்? இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த நாட்களில் எது உலகம்? எது உலகம்னா புறஜாதிகள் தான் அவங்களுக்கு உலகம், நம்மளை போல தான் அவங்களும். அவங்க ஏன் தேவனை விட்டு அடிக்கடி ஓடினாங்க என்ன கேட்டிங்கன்னா, இங்கே தேவன் சொல்கிறாரு இதெல்லாம் செய்யக்கூடாது, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ இப்படிலாம் இருக்கணும், என்னுடைய மக்களுக்குன்னு சில காரியங்களை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த புக்கெலாம் எழுதி கொடுக்குறாரு. அதான் தோரா. தோரானா என்னென்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு என் ஜனங்களுக்கு நீங்கள் இப்படி வாழணுன்னு. ஆனால் உலகத்தோடைய ஆராதனைகளும் அவங்களுடைய முறைகளும் அவங்களுக்கு அப்படியே மீதியானிய ஸ்திரியோட போய் சேர்ற அளவுக்கு. அப்போ தான் பிலேயாம்கிட்ட சொல்கிறாரு, என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும்னு அவனை சபிக்க வந்தவனை ஆசீர்வாதமாக மாற்றி அனுப்புகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மீதியானியர்கள் அந்த கூட்டத்தில் போயிட்டு அந்த ஆராதனையில் போய் கலந்துக்கிறான். ஆராதனையில் கலந்துக்கிட்டாங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் தான் சொல்லுவேன், ஆராதனையில் கலந்த அவங்க ஆராதனையில் போய் அவங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த அவங்க படைச்சதை சாப்பிட்ட உடனே அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா விபச்சாரம் செய்கிறான். ஏன்னு நான் சொல்கிறேன் தெரியுமா? விபச்சாரம் என்பது அவர்களுடைய ஆராதனையில் ஒரு பார்ட், அதையும் இதையும் பிரிக்க முடியாது. அங்கே மீதியானிய ஸ்திரியோட போயிட்டு சேர்ந்து கூட்டிகிட்டு வந்து அவளோட விபச்சாரம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறான், பினகாஸ் ஈட்டு எடுத்து 2 பேரையும் ஒரே குத்துறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இவ்வளோ வைராக்கியத்தை காமிச்சேன்னு குத்தி கொன்னியன்னு சொல்லலை, குத்தி கொன்னிய உனக்கு பினகாஸ் உனக்கு நித்தியமாக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு கர்த்தர் கொடுக்குறார். வைராக்கியம், நல்ல வைராக்கியம். நான் என் போக்கில் தான் போவேன்னா உனக்கு அழிவு தான். தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் உனக்கு வைராக்கியம் இல்லைன்னா உலகம் உன்னை அட்ராக்ட் பண்ணி கொண்டு போய் நாசமாக்கிடும். புரிந்து கொள்ளுதல் நமக்கு அதிக கிருபையை கர்த்தருக்கு என்று வாழ கொடுக்கிறது. யார் பெருமையுள்ளவர்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது? உலகத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள், தேவனுடைய காரியங்களை அறிந்திருந்தாலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதவர்களை தான் வேதம் என்னவென்று சொல்லுகிறது? பெருமையுள்ளவர்கள் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம், இதை மட்டும் வாசித்து முடிப்போம், சரியாக முடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 2 மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 2 போர்ஷன் இருக்குது. நான் நினச்சேன் 2 சேர்த்தாலே
ரெண்டும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நேரம் இருக்குன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆமைனோட கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், இதில் தீப்பத்தி எரியுதில், அதோட இன்றைக்கி முடியுது. ஆக்சுவலாக இவ்வளோ தான் நேரம் இருக்குது கர்த்தர் கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் தான் மிச்சத்தை தொடரணும். ஆமென். அவர் கரெக்டாக தான் நடத்துகிறார். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், பிகாஸ் ஐ எம் ஃபுல்லி அனாயிண்டட் அண்ட் ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட் டுடே. ஆமென். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். உலகத்துக்கும் அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சங்கீதம் 2, 10 முதல் 12. இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். என்ஜாய் பண்ணுங்க, அதில் கூட ஒரு நடுக்கம் இருக்கணுமாம். எப்படி? அடுத்த வசனம் சொல்கிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தத்துக்கு 1000 அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல. அவரோட நீ உறவாகி விடு. ஏன்னா கொஞ்ச நாள் வருது, அவருக்கு கோபத்தோடு வரப்போகிறார். கோபத்தோட நியாய தீர்ப்பு செலுத்துகிறவராக வருகிறார். வந்தானா நீ அழிஞ்சிடுவேன். அதுக்கு முன்னாடியே அவரோட சமாதானமாய் அவரை முத்தம் பண்ணிடு. கோ அண்ட் கிஸ் ஹிம். அவரோட போய் முத்தம் கொடுத்துரு. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவர்கிட்ட வந்துட்டீனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவரை விட்டு தூரமாக ஓடுனீனா நீ அழிவுக்கு தப்ப முடியாது. அன்னைக்கு போய் நீ முத்தம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாரு. அதான் கிருபையின் காலம். முத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் என் ஆண்டவரை நீ முத்தம் செய்து விடு. இல்லை என்றால் நீ நினைத்தாலும் முத்தம் செய்ய முடியாத ஒரு காலம் ஒன்று வருகிறது. அவர் கோபம் அக்னி போல பற்றி எறியும் போது நீ போய் முத்தம் செய்வதற்கு உனக்கு காலம் இல்லை. இதுவே காலம். இது என்ன காலம்? என் ஆண்டவரை போய் நீ முத்தம் செய்கிற காலம். நீ முத்தம் செய்தால் பாக்கியவானாக இருப்பாய். இல்லை தவறிட்டினா உனக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதை அறிந்து கொள். நாம் எழுந்து நிற்போம்.